திரு பிரபுலக்ஷ்மன் அவர்கள் வாழ்த்துரை. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் நினச்சி பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டார். அவங்க 3 பேர்த்தையும் பேசுறதுக்கு ஜாஸ்தி ஒன்றும் இருக்குது, நிறையா இருக்குது பேசலாம் அவங்கள பற்றி. பட் ஆனால் நேரின்மை காரணமாக ஒருத்தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து இனிமேல் நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தோற்று போய் ஒரு மனிதன் வந்து இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம ஒரு தனிமையான ஒரு ஆள் நினச்சி எல்லாத்தையும் இழந்து குன்றி குறுகி ஒரு குட்டி செவர்கிட்ட கூனி குறுகி உட்காந்துருப்பான். அவனுக்கு வாழ்க்கையே இல்லை, அவன் தோற்று போய்ட்டு நினச்சி அவன் அங்கே கூனி குறுகி உட்காந்துருக்கு. அவன் அந்த இடத்துலேருந்து எங்கேயோ நடக்கிற ஒரு உபன்யாசமோ ஒரு கதா காலட்சேபமோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயம் அவன் காதில் வந்து விழுகும். என்னென்ன, நம்மளுக்கும் உனக்கும் வாழ்க்கை இருக்குது, உனக்கும் நல்ல வாழ்க்கை வரும், நீ நிமிர்ந்து நில்லு, உனக்கு நான் நம்பிக்கை நான் தரேன், நான் சொல்கிறதே கேள்வி. எங்கேயோ ஒரு கதா காலட்சேபம், ஏதோ ஒரு மாரல் ஸ்டோரி, ஏதோ ஒரு விஷயம் அவன் காதில் வந்து விழுகும் நம்பிக்கையோட. அந்த நம்பிக்கை அவன் மனசுலையும் நம்மளுக்கும் வாழ வழி உண்டு. அந்த கேட்டு எந்திரிச்சு நிற்பான். அந்த உபன்யாசம் எங்கேருந்து நடக்குதோ அது க்ஷேத்திரம். நம்ம எதுக்கு க்ஷேத்திரத்தை தேடி போகிறோம்? ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்ட்டு க்ஷேத்திரமாக போகிறோம். இன்றைக்கி எல்லா சபாக்களுமே க்ஷேத்திரம் தான். ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா சபாவிலையுமே நல்ல எண்ணமும் நல்ல விஷயங்களும் ஒரு நிறைவே தருது. வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக சந்தோஷமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம தேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல விஷயத்தோடு போகிறோம், மனசு நிறைஞ்சு போகிறோம். ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு உபன்யாசமாக இருக்கட்டும், கேட்டு வீட்டுக்கு போகிறோம், அது எனர்ஜி தரும். அப்படி எங்கேயோ ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுக்குற எனர்ஜி இருக்குது க்ஷேத்திரம் வருதுன்னா, அந்த க்ஷேத்திரத்துலேருந்து வர சொல்கிற விஷயம் சொல்கிறவங்க கடவுளுக்கு சமானமானவங்க. இவங்கெல்லாம் கடவுளுக்கு சமானம். கடவுள் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கடவுள் சில பேர் நிர்ணயிச்சிருக்காரு, இவங்க நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நீங்கள் இவங்களுக்கு உபநாசம் செய்யுங்க, இவங்களுக்கு ப்ரீச் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இவங்க வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையில் ஒளிவிட்டுருக்கு. இவங்களாம் கடவுளுக்கு சமானமானவர்கள். இவர்களை நான் பாராட்டுவதிலும் இவர்களோடு இந்த ப்ரோக்ராம் பங்கேற்றவர்களுக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.